புதுச்சேரியில் தேர் வீதி உலாவின் போது பள்ளியில் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒலித்ததால் பாடல் முடியும் வரை தேர் நின்று சென்றது. வில்லியனூரில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், சாய் சரவணகுமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வடக்கு வீதி வழியாக தேர் சென்றபோது அங்குள்ள தனியார் பள்ளியில் மாணவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினர். இதற்கு மரியாதை அளிக்கும் விதமாக வாழ்த்து பாடல் முடியும் வரை தேர் நிறுத்தப்பட்டது. புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் தனியார் மரச்சாமான் கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான மரச்சாமான்கள் எரிந்து சேதமடைந்தன. மீஞ்சூரில் தேவ் படேல் என்பவருக்கு சொந்தமாக மரச்சாமான் கிடங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த கிடங்கில் மின்கசிவு காரணமாக நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து பொன்னேரி, அத்திப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 6 வாகனங்களில் வந்த தீயணைப்பு படையினர் 5 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மேலும் கிடங்கிற்கு மேலே இருந்த குடியிருப்பு மற்றும் அருகில் இருந்த கடைகளுக்கு தீ பரவாமல் தடுத்தனர். எனினும் தேக்குமர ஜன்னல், கதவு உள்ளிட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. கடை மற்றும் கிடங்கில் தீயணைப்பு பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாதது குறித்தும் தீ விபத்து ஏற்பட்டது குறித்தும் மீஞ்சூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பதியில் குரு பௌர்ணமியையொட்டி மலையப்ப சாமிக்கு தங்க கருட வாகன சேவை கோலாகலமாக நடைபெற்றது. திருப்பதி திருமலையில் உள்ள வெங்கடாச்சலபதி கோவிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று ஏழுமலையானுக்கு கருட வாகன சேவை நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் குரு பௌர்ணமி தினமான நேற்று மலையப்ப சாமிக்கு கருட வாகன சேவை நடைபெற்றது. இதனையொட்டி உற்சவர் மலையப்ப சாமி தங்க மற்றும் வைர நகைகளால் சர்வ திருவாபரண அலங்காரம் பூண்டு கோவிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்தார். அங்கு தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சாமிக்கு தீப நைவேத்திய சமர்ப்பணம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கு இடையே 4 மாட வீதிகளில் ஏழுமலையான் தங்க கருட வாகன சேவை நடைபெற்றது. நவநீத சோர பசுபாலக ஸ்ரீ பாப விமோச்சன இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.